Good morning, children. Good morning, everyone. So, today we are going to discuss day 16. Okay. So, again, நம்மளுடைய இத்தனை நாள் discussionல we were you all wanted more of grammar. Okay. So, and para jumbles. So, yesterday also we started with grammar. Good morning, Sangeeta. So yesterday also we started with grammar and parajumbles. So today also almost the same type of questions I have brought. Probably tomorrow again அதே ஒரு நீங்க போட்ட test paper 16th or 17th test paper. Good morning, Gauri Shankar. So அதில் RC வேணும்னா we can discuss. Okay. Good morning, Darsha. So whichever at the end of today's session please post பண்ணுங்க. மேம் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய கொஸ்டின்ஸ் அரவுண்ட் 40. ஓகே, குட் மார்னிங் கௌரி சங்கர், ரம்யா, குட் மார்னிங். ஸோ நீங்கள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் எவ்ரி டே அந்த டெஸ்ட்டில் போடுறீங்க. ஓகே, ஸோ அதில் we are able to discuss only 25 questions and those 25 questions I want it to be your priority. I can give everything, not only I. ஸோ ஒரு எந்த ஒரு ட்ரெயினர் எடுத்தீங்கனாலும் அவங்களால எதை வேணால் நடத்த முடியும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி எடுக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். வாங்க, இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஒன் பார்ட் of the sentence has an error. ரொம்ப ஈஸி. இது ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் அது வந்து மெயின்ஸில் வரும். இது நம்ம ப்ரிலிம்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒன் பார்ட் has an error. அண்ட் முன்னெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸில் சின்ன சென்டென்ஸில் எரர் கொடுப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இட் இஸ் அ வெரி லாங் சென்டென்ஸ், லெங்தி சென்டென்ஸ். ஓகே, ஃபைண்ட் அவுட் தட் பர்டிகுலர் பார்ட் அண்ட் செலக்ட் தி அப்ராப்ரியேட் ஆப்ஷன். இஃப் தெர் இஸ் நோ எரர் தென் சூஸ் இ. ஸோ ஆல்வேஸ் அந்த டைரக்ஷனை பார்த்துருங்க. அவங்க எரர் பார்ட் கேட்குறாங்களா நான் எரர் பார்ட் கேட்குறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். So powerful the explosion was that rocked Beirut on August 4th that people in Cyprus 240 kilometers away thought they had suffered an earthquake. No error. Are you able to find out the error? Or do you want me to start giving? இத்தனையும் நான் பேசுகிற காரணம் நீங்கள் படித்து நீங்கள் அங்கே கொடுக்கறதுக்கு தான். So I'm just waiting for your answers. இல்லை மேம் ப்ளீஸ் give me the answer நீங்கள் சொன்னீங்கன்னா I'll start. And தப்போ ரைட்டோ attempt பண்ணுங்க. இங்கே நமக்கு தப்பு பண்ணினால் don't be bothered about others' opinion. 1E அப்படின்னு ஜோயல்டன் சொல்லியிருக்கீங்க. ஓகே, தர்ஷாவும் ஈன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தெர் இஸ் நத்திங். நானும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். மற்றவங்க ஜட்ஜ் பண்ணால் how is that going to bother you? ஒருத்தர் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன, ஓ எனக்கு ஆன்சரே எனக்கு இங்கிலீஷே வரலன்னு அவங்க நினச்சிட்டு போட்டோம். ஓகே ஓகே, அதர்ஸ் ஹவ் நாட் ட்ரைட். ஜோயல்டன், தர்ஷா ஈ கொடுத்துருக்கீங்க. ஆனால் கவனிங்க, தி எரர் இஸ் எ part A, subject verb agreement. Okay, so powerful. See, a good sentence should start with a subject followed by a verb. Okay வா, இதுதான் நீங்கள் சென்டென்ஸ் பேட்டர்னில் கூட படிச்சிருப்பீங்க இல்லையா? SVO, SVC, SVIO, DO இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. Okay, so any good sentence should start with a subject followed by a verb. So what do you mean by a subject? What we are talking about in the sentence? We are talking about the explosion, not powerful. Are we clear? Powerful ங்கிறது ஒரு adjective. ஓகே, எக்ஸ்ப்ளோஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுனால 240 கிலோமீட்டர் அவேல கூட அது கேட்டுச்சு. ஸோ எல்லாரும் அது ஒரு எர்த்குவேக்குன்னு நினச்சிட்டாங்கன்னு சொல்ல வரோம். ஸோ இந்த சென்டென்ஸில் subject is explosion, but we have not started the sentence with the subject. We have broken one rule. ஒரு ரூலை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு ரூலை பிரேக் பண்ணுங்க. verb subject இன்வர்ஸ் பண்ணிடுங்க. This is called inversion rule.
நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? Whenever you start a sentence with some other phrase, okay, இதை வந்து நான் அட்வர்ப்னு நான் யூஸ்வலாக சொல்லுவேன். அட்வர்போ இல்லை அட்ஜெக்டிவோ, இப்போ ஸோ பவர்ஃபுல், பவர்ஃபுல் அட்ஜெக்டிவ், ஸோ வந்து அட்வர்ப். whenever you are starting a sentence with an adverb, negative conjunction like no sooner, not only, hardly, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆகவோ இல்லை ஒரு நெகட்டிவ் கன்ஜங்ஷன், நெகட்டிவ் அட்வர்ப் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா then this is the word order. நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸோ இது எப்படி இருக்கணும்? was the explosion. புரியுதா? so powerful was the explosion. okay, so powerful was the explosion. are we clear? okay, okay, இது வந்து இப்போ பாருங்களேன். after this session no, I am going to give a presentation in one of the international schools. நான் அது ஏன் போகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, எனக்கு அங்கே போகிற காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் யாருமே எந்த கேள்வியும் கேட்கல பாருங்களேன், அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுவீங்க. ஓ நமக்கு இங்கிலீஷ் தெரில, ஐயோ தப்பு அப்படின்னு. அங்கெல்லாம் அதெல்லாம் பசங்க நீங்களே அந்த 6th 7th இருந்தீங்கன்னா அந்த ஷ்ரிங்க் ஆக மாட்டீங்க. ஏன் மேம் நான் மாற்றணும்? சப்ஜெக்ட் வேர்பாக இருந்தால் என்ன, வேர்பு சப்ஜெக்டாக இருந்தால் என்ன, ஏன் மேம் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஓப்பனாக கேட்பாங்க, ஏன் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. டு யூ வாண்ட் த ரீசன் ஏன் இந்த இன்வர்ஷன் தேவைன்னு உங்களுக்கு வேணுமா? அதாவது கிராமர் புரிஞ்சிட்டீங்க, ஆனால் ஏன் அந்த கிராமரை வச்சிட்ருக்காங்கங்கிற ஸ்டோரி வேணுமா? அதுக்கு பிஹைண்டாக இருக்கிற லாஜிக், do you think that will help you? அப்படின்னா நான் சொல்கிறேன். எஸ் மேம்னு நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ A has got the error. எஸ் ரம்யா, ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஸ்டோரினால உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஓகே, சி என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து பேசும் பொழுது யூ கேன் ஷோ அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஸோ பேசும்பொழுது நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நிறைய காட்டலாம். அப்போ எழுதும்போது எப்படி காட்டுவீங்க, அதுதான் இந்த டைப். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அப்பா அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுப்பா, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்படியும் ஒருத்தர் சொல்லலாம். இன்னொருத்தர் எப்படி சொல்வார், ஹைப்பை கொடுப்பாரு, அதுக்கு எக்ஸாஜரேட் பண்ண, அப்பா அது எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஸோ பவர்ஃபுல்னு ஆரம்பிக்கிற கூடிய ஒரு சென்டென்ஸ். நீங்கள் நார்மலாக சொன்னீங்கன்னா தி எக்ஸ்ப்ளோஷன் வாஸ் ஸோ பவர்ஃபுல் தட் ராக்ட் பெய்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஹைப்படாக சொல்லணும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா உனக்கு அங்கே கேட்ட, அப்படிலாம் நம்ம சீரியலில் பார்க்குறோம்ல, அதுதான் இது. ஸோ பவர்ஃபுல்னு அதை நம்ம வந்து ரொம்ப ஹைப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது தென் யூ ஆர் பிரேக்கிங் அ ரூல். ஒரு அட்ஜெக்டிவோ அட்வர்போ பின்னால் தான் வரணும். அதை நீங்கள் முன்னாடி ஹைப்பை கொடுத்து எழுதுறதுனால verb subject. Are we clear? So this type of sentence exaggerates. அதாவது நீங்கள் படிக்கும் பொழுதே அதோடைய இம்பேக்ட் வரணும்னு பார்க்குறாங்க அந்த ரைட்டரோ ஸ்பீக்கரோ. ஓகே, இப்போ வாங்க செகண்ட் ஒன். A mix of more extreme storm surges combined with ever higher sea levels will sweep away the world's beaches and turn millions of comfortable US citizens in climate refugees. No error. Harikavi 1A அப்படின்னு சொல்லியிருக்காரு. Let's wait for others also. Harikavi, and then I'll tell you. And இது ராங்காக இருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. அப்போது இது தெரியாமல் நம்ம எக்ஸாம் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாத்தையும் நீங்கள் கவனமாக நோட்டில் எழுதிக்கோங்க. நீங்கள் இனிமேல் வர மாக் டெஸ்ட்லேயோ இல்லை ரியல் டெஸ்ட்டில் நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. இஸ் தட் கிளியர்?
ஜோ ஆல்ட்ரனும் 2A போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே. ஹரி அண்ட் ரம்யா 1க்கு A, ஜோ ஆல்ட்ரன் ரம்யா 2A அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எனி அதர் பர்சன் இஸ் கோயிங் டு ஆன்சர்? ஓகே, let me give you the answer. It is answer here is D. ஓகே, ஏன் உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த மோர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஓகே, அது தப்புன்னு நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ மோர் எக்ஸ்ட்ரீம், சி ஒரு அட்ஜெக்டிவ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த சிலபிள் டால், நீட், க்ளீன் அப்படின்னு ஒரே ஒரு சிலபிளில் இருந்துச்சுன்னா நம்ம EREST ஆட் பண்ண போகிறோம். டாலர், டாலஸ்ட். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் 2 சிலபிள் வந்துருச்சா? எக்ஸ்ட்ரீம். அப்போ இங்கே ஒரு ER ஆட் பண்ண முடியாது. அதுக்கு தான் மோர் அந்த ER RE நீங்கள் ஆட் பண்ணுறோம். மோர் எக்ஸ்ட்ரீம், மோஸ்ட் பவர்ஃபுல். இஸ் இட் கிளியர்? மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம். Is that clear? A mix of extreme storm surges combined with ever higher sea levels will sweep away. இது வரையில் combined with ever higher sea levels. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடையும் sea levelsம் இப்போ ஜாஸ்தியாகி இருக்கு, ஸ்டார்ம் சர்ஜஸும் அதிகமாகிருக்கு. இதோடைய மிக்சர் will sweep away எடுத்துரும். The world's beaches, வேர்ல்டோடைய அந்த பகுதியில் இருக்கிற பீச்சை அது துரத்தி அடிச்சுட்டு and turn வந்துச்சுன்னா into. Is that clear? மில்லியன்ஸ் ஆஃப் இப்போ வரைக்கும் கம்ஃபர்டபுள் US சிட்டிசன்ஸாக இருக்கிறவங்கள கிளைமேட் ரெஃப்யூஜிஸாக மாற்றிடும். கிளைமேட்டுக்காக அவங்க வேறு இடத்துக்கு புலம்பெயர்பவர்களாக, ரெஃப்யூஜிஸ்னால் புலம்பெயர்பவர்கள், அவர்களாக மாற்றும். டேர்ன்னு வந்துருச்சுன்னா அதோடைய ப்ரிப்போசிஷன் இஸ் into. turn into. எப்போவுமே turn in வராது, change into, turn into அப்படின்னு வரணும். ஸோ turn இங்கே இருக்கு. உங்களுக்கு டுகெதராக கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இஸ் தட் கிளியர்? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. turn intoங்கிறது தெரிஞ்சது தானே. ஆனால் எங்களுடைய ஸ்மார்ட்னஸ்ஸே என்னென்னா நாங்கள் பக்கத்துலேயே கொடுக்க மாட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் டேர்ன்னு வந்துருச்சுன்னா மென்டலாக இங்கே அண்டர்லைன் பண்ணிவிட்டு இன்டூ இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு இங்கெல்லாம் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே வரோம். நவ் யூ ஆர் ரியலி கன்ஃபியூஸ்டு. ஓகே, இங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நான் படிக்கிற மாதிரி மெதுவாக படிங்க. ஓகே, ஒரு பகுதியையும் மெதுவாக படிச்சுட்டு அந்த இடத்த ஓகே எரர் இல்லை அப்படின்னு எலிமினேட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? during the last year Pakistan has made. நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் சப்ஜெக்ட் வேர்பை பார்ப்பேன். during the last year இப்போ adverb of time பிகினிங்கில் இருக்கலாம், adverb of time பிகினிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா லாஸ்டில் இருக்கணும். ஸோ இது டைம் தானே சொல்லுது, லாஸ்ட் இயர் அப்படின்னு ஒரு டைம் தான் சொல்லுது. ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸை பிகின் பண்ணலாம். பாகிஸ்தானை பற்றி பேசுகிறோம், இதுதான் சப்ஜெக்ட் which comes under singular it. அப்போ அதோடைய வேர்ப் வந்து ஹேஸ், ஏதோ ஒரு எஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டென்சஸ் செக் பண்ணலாம். ஓகே, எஸ்ல இருக்குது. இது ஹேஸ் இருந்தால் இது V3. இப்போ புரியுதா? பார்ட் ஏவை நான் எலிமினேட் பண்ணுறேன். ஓகே, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஹேஸ் மேட் வாட்? பாகிஸ்தான் ஹேஸ் மேட் வாட்? நியூமரஸ், நிறையா. அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ். இப்போ இந்த நியூமரஸ்னா நியூமரஸ், டிஃப்ரெண்ட், மெனி, ஆல் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ப்ளூரலில் இருக்கான்னு பார்ப்பேன். இதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ பி வரைக்கும் நோ எரர். புரியுதா நான் எப்படி அதை நான்
eliminate பண்றேன்ட்டு attempts to rally international support to rally இருங்க வரேன் during the last year Pakistan has made numerous unsuccessful attempts to rally international support against India on the reorganization of J&K. எனக்கு தெரிஞ்சு ஜோ ஆல்ட்ரனோ ஈ போட்டிருக்கீங்க. ஸோ டு ரேலி இங்கே இருக்கு, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் அகேன்ஸ்ட் இந்தியா. இந்த இடத்த நான் அதுக்கு தான் இன்னொரு வாட்டி படித்து பார்க்குறேன். இந்தியாவுக்கு எதிராக கேட்குறாங்களா இல்லை இந்தியாவுக்கு ஃபார் இந்தியான்னு கொடுத்துருந்தால் அந்த இடத்துல எரர் வந்திருக்கும். ஆனால் அகேன்ஸ்ட் இந்தியா எப்போவுமே பாகிஸ்தான் இஸ் அகேன்ஸ்ட் இந்தியா, இந்தியா இஸ் அகேன்ஸ்ட் Pakistan on the reorganization on what இந்த prepositionum இங்க இருக்கு. So it should be no error. Correct Joe Aldrin. The sentence is error free. நான் எப்படி இதை eliminate பண்றேன்னு புரியுதா? ஏன்னா no error எடுக்க நிறைய பேர் என்ன எல்லா பேட்சஸ்லையும் கேட்கறது வந்து அதுதான். மேம் எப்படி மேம் no error எடுக்கணும்னா ஒரு பார்ட்டையும் அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேர்ப் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாலே போதும். டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் ஆஸ் அ ஹோல் எரர் ஸ்பாட்டிங்கில். கரெக்ட் ரம்யா? ஸோ நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதா? இஸ் இட் am I too fast or too slow? எக்ஸ்பிளனேஷன் புரியுதா? The Comptroller and Auditor General. So it is starting with a subject. Okay. And ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பொசிஷனும் ஒருத்தருக்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. The Comptroller and the Auditor Generalனா ரெண்டு ஆளு. ஏன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம வந்து அது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துக்கணும். இப்போ ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா ஒரே ஆளு தான் அந்த ரெண்டு பொசிஷன் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ரம்யா. அதர்ஸ் புரியுதா நான் சொல்கிற ஆன்சர்ஸ், ஐ மீன் எக்ஸ்பிளனேஷன்? எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை ஒரு வாட்டி நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. தென் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபர்தர். ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன் எரர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு எடுக்கலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இந்த ரெண்டு பொசிஷனும் ஒரு ஆளுக்கு தான். கேன் பி எனிவே இந்த மாடல் வேர்பெல்லாம் வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ப்ராப்ளமே வராது. தேங்க்யூ குட்டி கேமர். கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் only by the president in accordance to the procedure mentioned in the constitution. No error. இப்படி சொல்லிட்டோமா? இப்போ இதில் ஒரு எரர் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக படிச்சுட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? க்ளூ கூட நான் கொடுத்துடுறேன். ஓகே, ப்ரிப்போசிஷன் தான் அங்கே டேர்ன் இன்டுங்கிற மாதிரி இங்கே ஒரு தப்பான ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் ஜோ. ஸோ கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் only. remove from இது வந்து அப்படி தான் வரும்னு உங்களுக்கே தெரியும். remove from, prohibit from, prevent from இப்படி தான் வரும். 4C excellent சங்கீதா தர்ஷா. in accordance with வரணும், not to. ஓகேவா? according to வரணும், in accordance with. ஓகேவா? இப்போ நான் சொன்ன பாருங்களேன், ஃப்ரம்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதில் வந்து ரிமூவ் ஃப்ரம், ப்ரொஹிபிட் ஃப்ரம், ப்ரிவெண்ட் ஃப்ரம் அப்படி போட்டுக்கணும். ஓகேவா? சங்கீதா, தர்ஷா, ரம்யா, ஜோ ஆல்ட்ரின், ஜோ, குட்டி கேமர் எல்லாருமே கரெக்டாக போட்டிங்க. அதே தான். இன் அக்கார்டன்ஸ் வித் திஸ் வி கால் ஃபிக்ஸட் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட். ஸோ 4 questions நம்ம வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங்கில் செஞ்சோம். இப்போ வாங்க, இப்போ அதே கிராமர் யூசேஜ் ஆஃப் கன்ஜங்ஷனை டெஸ்ட் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து கோவிடுக்கு முன்னால் இருக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப இந்த கன்ஜங்ஷன் வச்சு வரவே வராது. நான் தான் சொல்லுவேன் லாஸ்ட்டாக சும்மா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது ஐ டெல் தெம்
please concentrate on conjunctions also அப்படின்ட்டு. இப்போ பாருங்க while. இப்போ என்ன சொல்றாங்க, a word is given in bold and followed by 1 2 3, each of which consists two sentences. Consists of வரக்கூடாது, consists two sentences. You need to identify the options where the given word can be used as a connector to combine the two statements into a single one while maintaining the meaning. So அந்த கன்ஜங்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ டைம் கன்சியூமிங் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் while, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் while உங்களுக்கு தெரியுமா? யூ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன், டெல் மீ. இன்ட்ராக்டிவாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஓகே, while. ஸோ while அப்படினால் doing simultaneous activity. While is a connector. Explain. அவர் குட்டி கேமர் இத்தனை நாள் எல்லாரையும் வெயிட் பண்ணார், யாரும் ஆன்சர் பண்ணல, அவரே சொல்லிட்டார். எக்ஸ்பிளைன். while அப்படின்னு சொன்னால் டூ simultaneous activity. சரி, நான் ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு, அதே சமயத்தில் simultaneous at the same time இந்த மீனிங் கொடுக்கும். The true mission of the legislation is the decimation of the local market system. The true mission of the legislation is the abolition of the state or district mandi boards. First one la சேர்க்கலாமா? உண்மையான இந்த லெஜிஸ்லேஷன், நம்மளுடைய லெஜிஸ்லேஷனுடைய உண்மையான ஒரு மிஷன் என்ன அப்படின்னா, இதுவும் செய்யணும், அதே சமயம் abolition of this at the same time during that time. கரெக்டாக ரம்யா தர்ஷா போட்டிங்கல்ல, அப்போ இதுக்கு கரெக்டாக வருதா? ஒரு லெஜிஸ்லேஷனோட உண்மையான மிஷன் என்னன்னா, இந்த லோக்கல் மார்க்கெட் சிஸ்டம் டெசிமேட்டும் செய்யணும், அதே சமயத்தில் அபாலிஷன் ஆஃப் த மண்டி போர்ட்ஸ். ஸோ ஒன் வந்து கரெக்டாக வருது. ஸோ இங்கே ஒன் ஒன்லி, 1 and 3 only. இப்போ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? டோன்ட் வேஸ்ட் டைம் இன் செக்கிங் த 2 and all. ஃபஸ்ட்டு 1 and 3 பார்த்துடலாம். இது வரலன்னா தான் நம்ம 2 onlyக்கெல்லாம் போகணுமான்னு பார்க்கலாம். போகவே வேணாம், ஏன்னா 1 onlyன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஒன் புரிஞ்சிருச்சா? கனெக்ட் பண்ணுறதுக்கு மீனிங் புரியுதா? ஒரு லெஜிஸ்லேஷனுடைய உண்மையான மோட்டோ, கோல், மிஷன் என்னன்னா, லோக்கல் மார்க்கெட் சிஸ்டத்தையும் டெசிமேட் செய்யணும், அதே சமயம் ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மண்டி போர்ட்ஸை அபாலிஷ் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? அட் த சேம் டைம் அப்போ நான் 3 பார்க்குறேன். The necessity of being licensed to create to trade, the necessity of being licensed to trade creates an umbrella of oversight and accountability. This is gravely missing in the new law. Being licensed, கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ட்ரேடுக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இட் கிரியேட்ஸ் an umbrella of oversight and accountability, while this is gravely missing in the new law. While அதே சமயம் ஓகே 5C ஜோக் கொடுத்துருக்கீங்க, பட் பாருங்க, the first sentence in pair 3 mentions yeah. No, இது actually 1 and 3C. Okay, actually 2 இருக்கே. The government is making it legally. என்ன கொடுத்துருக்காங்க இவங்க? 2 and 3 only.
Actually all 1 2 and 3 correct Joel. 1 and 3 இருக்கு but 2 கூட பாருங்களேன். The government is making it legally possible for farmers. அதே சமயம் it wants to retain the safety net of MSP. ரெண்டையும் simultaneous-ஆ பார்க்குது. ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன் இல்லை 1 2 and 3 ஓகேவா. One, two, and three. Okay. இப்போ வாங்க until. What do you mean by until? Until. Till அப்படினால் condition using time. இந்த time வரையில் மேம் என்னப்பா டூவும் ஃபாலோ ஆகும். அதுக்கு தான் நான் இங்கே போட்டுட்டேன் 1 2 and 3 ஓகேவா. ஸோ இது எடுத்துருங்க, நான் இப்படி போட்டுடுறேங்க 1 2 and 3. Indicates condition using time. Until till அப்படினால் you are giving a condition using time. இந்த டைம் வரையில், இது நடக்கும் வரையில். அந்த டைம்னா எக்ஸாக்டாக நம்ம கிளாக் டைமோ இல்லை கேலண்டர் டைம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயம் நடக்கும் வரையில் அப்படின்னு போடலாம். ஓகே. The world today is growing ever more selfish and there seems no ray of humanity. That ray is not likely to occur till the time everything in this world becomes amiable. So இங்க வந்து டைம் ஃபேக்டர் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா. The world today is growing ever more selfish, no ray of humanity till the time everything in this world becomes amiable. So one is likely. So இங்க 1 இருக்கு, 1 and 2 இருக்கான்னு பார்க்கலாம். At one point a character describes it as the new Shanghai. Till then, until she was living proudly. Okay va. இப்போ இது ரெண்டையும் till or until வச்சு பண்ணாமா. No ray of humanity until the time until everything in this world becomes amiable. Next இதில் நான் correct joint sentence கொடுத்துருக்கேன். இந்த till then எடுத்துட்டு நீங்கள் until போடலாம். Kitty herself often talks about being confused. She wants to break free and carve her own corner but makes life decisions that end up shackling even. இந்த இடத்துல எதுவுமே டைம் ஃபேக்டர் இல்லை. 3ல எந்த டைம் ஃபேக்டரும் இல்லை. So it should be 1 and 2 which is option C. புரியுதா? கன்ஜங்ஷனை வச்சு கன்ஜங்ஷனோட மீனிங் தெரிஞ்சிட்டு நீங்கள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு until everything இது கரெக்டாக வரும். அதே மாதிரி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு till until she was. ஓகேவா? until means up to the event. That is what? அது ஈவெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா டைம் ஆஃப் த ஈவெண்ட். ஓகேவா? So 1 and 2. Are we clear? Can I go to the next question? Although. So although, what is the meaning of the conjunction although? Opposite, contrast, contradict. எந்த வேர்டு உங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. Contrast, opposite or conflicting. முதல் சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் in place of but. பட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா தமிழில். ஆனால், இருந்தாலும், அதுதான் although. பட் வந்து ஆனால். அதே தமிழில் நம்ம இருந்தாலும் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் although. ஓகே. Vegetables boost immunity, health and delaying the onset of chronic ailments which is not immediately tangible. Tangible-னா பார்க்க முடியாது.
உடனே அந்த நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது இன்றைக்கி நான் வெஜிடபிள் சாப்பிட்டுட்டேன் உடனே அதை நான் அதோட ரிசல்ட்டை நான் பார்க்க முடியுமா? இட் கேன் பி ஓவர் டைம். ஓகே, தீஸ் ஆர் த சூப்பர் சேவர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வரலாமா? which is not immediately tangible although these are the super savers. இதுங்க தான் சூப்பர் சேவர்ஸ். இருந்தாலும் இதை உடனே நீங்கள் பார்க்க முடியாது. கனெக்ட் பண்ண முடியுமா? எப்படி நம்ம தமிழில் பேச முடியும்ல? vegetables are the super savers. Okay, although you cannot see the although the results is not immediately tangible. அளக்க முடியாது. tangible-னா பார்க்க முடியாது, அளக்க முடியாது. Red bell peppers have more vitamin C than the rest. Okay, red bell peppers வந்து red bell peppers-னா என்னப்பா? bell peppers-னா நம்மளுடைய குடமிளகாய், கேப்சிகம்னு நம்ம சொல்கிறத வெஸ்டர்னர்ஸ் பெல் பெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரெட் சிவப்பு குடமிளகாய் தான் ரெட் பெல் பெப்பர்ஸ். அது வந்து மற்ற எதையும் விட விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இருந்தாலும் விட்டமின் சி ஹெல்ப்ஸ் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இருந்தாலும் விட்டமின் சி இருந்தாலும் ஸோ இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. Broccoli is a great source of bioflavonoids which are not just beneficial for the eyes but for overall health, although it contains sulforaphane. Sulforaphane 1 and 3 இருக்கா? இங்கே பாருங்க, ஆப்ஷன்ல இங்கே 1 and 3 இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கும் வந்து இந்த சல்ஃபரோஃபேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இருங்க ரம்யா, அவசரப்படாதீங்க. எனக்குமே சல்ஃபர் ஐ எம் நாட் அ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த சல்ஃபரோஃபேன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக எனக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, அது உடம்புக்கு நல்லதா கெடுதலான்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ எப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன்னா, இங்கே 3ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல, 1 and 3 கொடுக்கல. இது எனக்கு நல்லா புரியுது. ஜோ மாதேஷ் 1 and 3 sulforaphane, is it good? I am not பாருங்க, both sentences are additive, supportive. Okay, so it is actually good. So although நான் சொல்ல முடியாது, நல்லா கவனிங்க, ஏன்னா எனக்கும் தெரியாது. whether that is good or bad I don't know. Okay, ஆனால் இங்கே சேஃபாக 1 and 3ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. கோ ஃபார் 1 only. இஸ் தட் கிளியர்? நான் இப்படி தான் எலிமினேட் பண்ணுறேன். எனக்கும் அங்கே சல்ஃபரோஃபேன் வந்து உடல் நலத்துக்கு கெடுதலாக நல்லதான்னு தெரியாது. ஆனால் இங்கே 1 and 3ங்கிற ஆப்ஷன் எனக்கு இல்லை. ஸோ திஸ் மஸ்ட் பி ஆல்சோ சி இட் இஸ் அ கிரேட் சோர்ஸ்னால் இது பாசிட்டிவ். அப்போது இதுவும் பாசிட்டிவாக இருந்தால் ஐ கேன் நாட் யூஸ் ஆல்தோ. am I clear? இப்போ நீங்கள் கேட்பீங்கள்ல, மேம் எங்களுக்கு எப்படி மேம் தெரியுங்கிற மாதிரி. இப்போ எனக்குமே தெரியாது. கெமிஸ்ட்ரி நானும் எப்போவோ படித்தது தான், நம்மளுடைய 10th வரைக்கும் படித்த கெமிஸ்ட்ரி தான். இஸ் தட் கிளியர்? அண்ட் எங்கள் பீரியடில் இந்த அளவுக்கெல்லாம் சல்ஃபரோஃபேன் பயோஃப்ளவனாய்ட்ஸ் எல்லாம் படித்தோமான்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே 3ங்கிற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது கான்ட்ராஸ்டிங் ஐடியா இல்லை, சப்போர்ட்டிவ் ஐடியா. ஸோ ஐ கேனாட் யூஸ் ஆல்தோ. இஸ் தட் கிளியர்? இல்லை இங்கே வந்துட்டு இன்னும் என்ன இவங்க இப்படி தப்பாக போட்டிருக்காங்க. இது ஏ தான். ஓகேவா? நெக்ஸ்ட், nevertheless is also contrast. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த கன்ஜங்ஷன். ஈஸியாக நீங்கள் தப்பு செய்யாமல் எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னா, மீனிங் ஆஃப் த கன்ஜங்ஷன்ஸை பார்த்துக்கோங்க அண்ட் ஆப்ஷன்ஸில் எலிமினேட் செய்ய முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா 1 or 2 இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, உங்களால் எடுக்க முடியும். இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் புரியாது, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காமர்ஸோடைய ட்ரூத் தெரியாது.
அப்படிலாம் இருக்கிறவங்க எலிமினேஷன் படி போங்க. ஆனால் எலிமினேஷனில் இங்கே ஆல் 1, 2 and 3 எல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. we will see. இப்போ பாருங்கள் 2 and 3ங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. அதெல்லாம் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ nevertheless is also another conjunction to connect contrast ideas in place of but. இந்த however, nevertheless அப்படிலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை நம்ம ஒரு ஐடியாவே நம்ம மாற்றுறோம்ல, அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ். There is no evidence of a global recession. The EU is clearly already slipping into a mild double dip. இப்போ நல்லா பாருங்க, no evidence of a global. அப்போ இந்த இடத்துல அவர் பாசிட்டிவாக கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஒரு குளோபல்ல ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி ஸ்லிப்பிங், ஆனால் EU வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ கான்ட்ராஸ்டா? இந்த ஐடியாவுக்கும் கான்ட்ராஸ்ட் இருக்கா? அப்போது 1க்குல கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஸோ 1 வரலாம், 1 and 2 வரலாம், 1 and 3 வரலாம். ஸோ இந்த 2 only மட்டும்தான் நம்ம இப்போ எலிமினேட் பண்ண முடியும். Most people associate gang fights with movies and shows. So movies, showsல தான் இந்த மாதிரி பகை, gang fights எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் நினைக்கிறோம். They have become a reality. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தாய்லாண்டில் அது உண்மையாக தான் இருக்கு. மூவிஸில் மட்டும் இல்லாமல் nevertheless இங்கே ஆப்போசிட் இருக்கா? மூவிஸ் அண்ட் ஷோஸில் மட்டும் இல்லாமல் அது தாய்லாண்டில் ரோட் சைடில் அது நிஜத்திலையும் நடக்கிறது. ஓகே, ஸோ இதுலேயும் கான்ட்ராஸ்ட். ஸோ இப்போ 1 and 3 ஒன்லியை நம்ம எடுத்துருவோம். 1 ஒன்லியை எடுத்துடலாம், 1 and 3 ஒன்லியை எடுத்துடலாம். இப்போ 1 and 2 ஒன்லி இருக்கலாம், இல்லைன்னா 3rd சேர்ந்து இருக்கலாம். am I clear how I am eliminating options? புரியுதா? The 1800s and early 1900s saw repeated waves of pandemics that killed many thousands of people. Okay, the influenza virus remains a major concern today, though measures to limit this risk are in place. இதில் ஆப்போசிட் இருக்கா? 1800 1900ல நிறையா பேர் இறந்தாங்க, அது இப்போவும் இன்னும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் அடிட்டிவ். 3rd one வந்து முதல் சென்டென்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் கொடுக்குது. இன்னும் அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஒரு ப்ராப்ளம்னு தான் இன்னும் இருக்கு. என்ன, அந்த ரிஸ்க் தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, ரிஸ்க் தான் குறைஞ்சிருக்கே ஒழிய அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஸ்டில் ரிமெயின்ஸ். ஸோ ஏ புரியுதா? ஸோ 3ல வந்து திஸ் இஸ் அடிட்டிவ், ஆடிங் இன்ஃபர்மேஷன், சப்போர்ட்டிங் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இது இல்லை. ஸோ ஏ 1 and 2 ஒன்லி. குட்டி கேமர் அண்ட் ரம்யா, அதர்ஸ் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மாதேஷ், ஜோ, தர்ஷா, சங்கீதா, புரியுதா? நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் இதோடைய பிடிஎஃப் கேட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு கிடைக்கும்ல. நீங்கள் டெஸ்ட் போடும்போது போட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களால் சேவ் பண்ண முடியுமா? அதை ஜஸ்ட் செக் இட் வித் யுவர் மென்டார்ஸ். ஓகே, 15th question. In the questions below, a sentence is given followed by 5 options. Choose the option that best conveys the same meaning as the original sentence. Is it clear? Thank you, Joe. தர்ஷா, மாதேஷ், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் இவ்வளோ சைலண்ட்டாக பார்க்கும்பொழுது what I feel is it will take some time for you to internalize the concept. அதாவது இப்போ உங்களுக்கு புரியும், ஆனால் இது வந்து உங்களுக்காகவே ஒரு எக்ஸாமில் ஞாபகம் வரணும்னா it should go into your memory.
ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் இதை நீங்கள் இந்த ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துக்கோங்க. 1 or 2 ஆன்சர் கீ அங்கே என்னோட ஸ்லைடில் தப்பா இல்லை அங்கேயே தப்பான்னு எனக்கு தெரியல. நான் கொடுத்துருக்கிற ஆன்சரை பாருங்க. ஓகேவா? இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிராமர், மீனிங் அண்ட் யூசேஜ். இது கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணலாமா? ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பாருங்களேன், இட் இஸ் டைம் கன்சியூமிங். There are many government hospitals in the area. ஸோ இதில் நீங்கள் வந்து இது மெனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரே மீனிங்கை கொடுக்கணுமா? ஸோ இதுக்கு டெக்னிக் என்ன பார்க்கணுன்னா, லைக் கீவேர்ட்ஸ். மெனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணுமா, ப்ரொவைடிங் ஹெல்த் சர்வீசஸ் டு த பீப்புள். தீஸ் ஆர் நாட், பட் தே ஆர் நாட் அடிக்குவேட். நம்பர், quantity and quality இத்தனையும் இருக்கணும். Service of the government hospitals and the number of people, quantity and the quality. இது இருக்கிற சென்டென்ஸ் எடுங்க. In spite of the presence of government hospitals in great numbers. So many-னு கொடுத்துட்டாங்க, government hospitals-னு கொடுத்துட்டாங்க. The patients are not served adequately. அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. Number of patients, number கொடுக்கல. ஓகேவா? Even though there are many government hospitals, இங்கே இந்த பட்டுக்குனால இங்கே even though, in spite அதெல்லாம் கரெக்டு கிராமர். Okay, which are providing to the populace, the services are inadequate in terms of quantity and quality. B இருக்கலாம். Always வந்து seating arrangement மாதிரி இதையும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. B இருக்கலாம். நான் இங்கே பார்க் பண்ணிக்கிறேன் பியை. ஓகேவா? கரெக்டுன்னு டிக் பண்ணலை. வேறு ஏதாவது சென்டென்ஸ் இதை விட பெட்டராக இருக்கா? ஏன்னா காம்பினேஷன் கொடுக்கல அவங்க. Although government hospitals are trying their best to serve the poor patients, yet services provided them by them are not inadequate. இங்க பாருங்க, not inadequate. ரெண்டு நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. கிராமர் இஸ் ப்ராப்ளம். ஸோ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ ஏவையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். பியை நம்ம பார்க் பண்ணிட்டுருக்கேன். டி, with an increasing population in the area, the government hospitals now find it difficult to serve their patients with quality treatment. இங்கே குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க, increasing population. ஆனால் many government hospitals நிறையா இருக்குங்கிறத இது சொல்லலை. Government hospitals in general lack resources. அந்த ரிசோர்ஸஸை பற்றியே பேசலை. ஸோ ஈயை எலிமினேட் பண்ணிடுங்க. Is that clear? குட்டி கேமர், D can also be an option. ஆனால் நான் ஏன் எலிமினேட் பண்ணிட்டேன்? இங்கே அந்த many government hospitals அது வரல. Are we clear? See, don't take it as an offense. ஏன்னா நீங்கள் எதில் மிஸ்டேக் ஆயிருப்பீங்கன்னு நான் சொல்கிறது கரெக்டான்னு செக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை மட்டும் தான் பார்த்தீங்க, அதில் நிறையாங்கிறத இந்த இடத்துல அவங்க கொடுக்கல. ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் நிறையா, குவாலிட்டி அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நீங்கள் டைவர்ட் ஆகிடுவீங்க. இஸ் தட் கிளியர்? டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மெனியும் கொடுத்துருக்காங்க, சர்வீசஸ் இன்அடிக்வேட் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் பி இஸ் த மோர் likely option out of the 5. Is that clear? Next. So answer B. So இதுக்கு நான் எல்லாமே நான் explanation கொடுத்துருக்கேன். Whenever time permits, you just go and see. இப்போ வாங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப இல்லை வந்துடுவோம் ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லெங்தி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். Digital India is a good scheme of the government of India. So Digital India வேணும், good scheme. But the infrastructure, ஏன்னா வேற ஒரு குவாலிட்டியாக நம்ம சொல்லக்கூடாது. Infrastructure in the rural areas
is not up to the mark, ambitious scheme. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் இந்தியா ஒரு நல்ல ஸ்கீமு, ஆனால் அதற்கு தகுந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் ஏரியாஸில் நாட் அடிக்வேட். இந்த மீனிங் வருதான்னு பாருங்க. த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் இஸ் நாட் டூயிங் குட் அவங்க சொல்லலை. அது நல்லா செய்தா செய்யலையான்னு சொல்லவே இல்லை, எலிமினேட் பண்ணிடலாம். த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு அண்டர்டேக் அப்படியா சொல்லியிருக்காங்க. is going to undertake major revamp. இந்த going to undertakeங்கிற மீனிங்கை அந்த சென்டென்ஸ் கொடுக்கல. அது ஒரு நல்ல ஸ்கீம், அது கொண்டு வந்திருக்காங்களா கொண்டு வர போகிறாங்களா எதுவுமே சொல்லலை. இட் இஸ் அ குட் ஸ்கீம், ஆனால் அதற்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் ஏரியாஸில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, the infrastructure sector in India is not doing good and the rural areas are suffering. இதில் டிஜிட்டல் இந்தியாங்கிற ஒரு கான்செப்டே அவங்க கவர் பண்ணலை. Digital India is an ambitious scheme, but proper arrangements are missing in order to make it a grand success. I am parking D. ஏன்னா நான் ஈயை பார்க்காம நான் இதை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. The government wants to do away na என்ன, it does not want to invest. இது அப்படியே உளறி இருக்காங்க ஈல. ஸோ D is the only option. மாதேஷ் ரம்யா எல்லாம் போட்டிருக்கீங்க. குட்டி கேமர் தர்ஷா புரிஞ்சிச்சா? குட் மார்னிங் வனிதா, வெல்கம். புரிஞ்சிச்சா? D தான்ட்டு. ஸோ இது அப்படியே நான் சொன்னதை இங்கே நம்ம ரிட்டனில் கொடுத்துருக்கேன். வாங்க பேரா ஜம்பல். See, did you find the cheerfulness in my voice when I see this question? அந்த cheerfulness நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களா? யோசிங்க, அதுதான் தேவை. இப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா ரீசனிங் ஓகேவாக பண்ணுவேன். ஆப்டிடியூடில் ஒரு ட்ரெயின் ப்ராப்ளம் வரும், இதை நீங்கள் யோசிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அந்த இப்போ ஒரு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்லேருந்து இந்த ஸ்பீடில் வருது ட்ரெயின், அந்த ஊர்லேருந்து அந்த ஸ்பீடில் வருது ட்ரெயின் அப்படின்னு அந்த கொஷினை நான் பார்க்கும் பொழுதே எந்த ட்ரெயின் எந்த ஸ்பீடில் வந்தால் எனக்கு என்னடா, நான் அந்த ஃப்ரெண்டை நான் மீட்டே பண்ண வேணாண்டா, அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். அப்போது do you think I will be able to solve that question? I will not be able to solve. Am I clear? எனக்கு அது தேவை அப்படின்னு நான் நினச்சாதான் அதை நான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நான் அதெல்லாம் சாய்ஸில் விட்டுருவேன். அந்த மாதிரி கொஸ்டினை நான் சாய்ஸில் விட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, கரெக்டாக? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ யூ நீட் டு அட்டெண்ட். இப்போ நானும் அந்த எக்ஸாம் எழுதணும்னா ஐ நீட் டு டெவலப் அன் இன்ட்ரெஸ்ட் டு சால்வ் இட். அதே தான் உங்களுக்கு தேவை. இஸ் தட் கிளியர்? தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் ஷோட் இட். ஓகே, எனக்கும் I have areas of interest or areas of non-interest. Okay, but exam வரையில் all the three plus இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு boring subject இருக்கு, banking awareness. Okay, banking awareness. How far you are good? Is it interesting or boring? இங்கிலீஷ்க்கு அடுத்து அந்த பேங்கிங் அவேர்னஸ் தான். ஆனால் நீங்கள் அந்த ஃபீல்டில் தான் இருக்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் டெவலப் சம் இன்ட்ரெஸ்ட். இஸ் தட் கிளியர்? வாங்க, யாருமே இது வரைக்கும் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் ஆர்டர் கண்டுபிடிச்சிங்களா? ஈவன் எஸ்டர்டே ஐ டோல்ட் யூ அப்ரோச் திஸ் ஆஸ் அ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ABCDEF. ஸோ 3 4 5 6. ஓகே, ஆனால் நேற்றுக்கு நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே எதையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை. ஆல் த 6 sentences we need to fix. ஓகே,
ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடட்டுமா? we have only 10 minutes. ஓகே, as the pandemic receded, இப்போ இந்த the pandemicனா வேற ஒரு இடத்துல பேண்டமிக்கை கொடுத்த பிறகுதான் இது வரணும். ஓகே, however, so this cannot be the first. ஓகே, ஸோ எதையோ ஒன்று சொல்லிட்டு தான் நான் அதை கான்ட்ரடிக்ட் செய்ய முடியும். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு வராது. இனிஷியலி வரலாமா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் பார்க்கிங். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபைனல். நான் சொல்ல வரல. நீங்கள் கூட அழிச்சு எழுதுவீங்க இல்லையா, அடித்து எழுதுவீங்க இல்லையா இதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில், அந்த மாதிரி நம்ம இதை பார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தஸ் யூஸ்வலாக இந்த தஸ், தேர்ஃபோர், ஹென்ஸ் இதெல்லாம் லாஸ்ட்டாக வரும்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் டிஸ்கோர்ஸ் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் க்ளூ உங்களுக்கு. நாங்கள் இங்கிலீஷில் க்ளூ வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸில் தான் நாங்கள் கொடுக்க முடியும். இந்த ஹவர்னால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதை நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க. தஸ் அப்படின்னா இந்த காரணத்தினால அப்படின்னா அது மோஸ்ட் லைக்லி லாஸ்ட்டில் வரலாம். ஆனால் எப்போவுமே அது லாஸ்ட்டில் வரணும்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்ட்ரெஸ்டட்? ஓகே, மாதேஷ் வந்து கொடுத்துருக்கீங்க, பார்க்கலாம். ஓவர் டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் சேலஞ்சிங் ஷிஃப்ட். அப்போ ஷிஃப்ட் கொடுத்துட்டு தான் இப்போ நம்ம பேர் பார்க்கணும். இப்போ புரியுதா? இப்போ இந்த ஓவர் டைம் ஹவருக்கு நம்ம இது பார்க்கணும். ஓகே, பேர் பார்க்கணும். ஓகே, இனிஷியலி சி பார்த்துட்டோமா? Remote work was seen as a temporary response to a crisis. Initially, remote work. இப்போ வேற எங்கேயான இந்த ரிமோட் ஒர்க் இருக்கா, டெம்பரரி இருக்கா பாருங்க. ஈல இருக்கா? இனிஷியலி முதல்ல வந்து ரிமோட் ஒர்க் வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓவர் டைம் போக போக அந்த சியையும் ஈயையும் நான் பேர் பண்ண முடியுமா? ஓவர் டைம் நான் சும்மா ஒரு இது எல்லாமே ரஃப்பாக நீங்கள் போடுற மாதிரி தான் நான் போடுறேன். ஓகே, இப்போது சிஇயை போட்டேன்னா இப்போது அடுத்தது ஏவை பாருங்கள். பேண்டமிக் இருக்கா? ஏன்னா அன்பிரசிடென்டட் கிரைசிஸ் எதுவாக இருக்கணும்? இந்த பேண்டமிக். ஓகே, பேண்டமிக் இது ஹைப்ரிட். இப்போது ரிமோட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் வந்து ஹைப்ரிடா? ஸோ கேன் ஐ கனெக்ட் ஏ வித் இ? ஓகேவா? இப்போ ஹவவர் ஏன்னா சேலஞ்சிங் ஷிஃப்ட் நான் எப்போ கொடுப்பேன்? சேலஞ்சஸ் பி இருக்கா? இப்போ இந்த இடத்துல நாங்கள் மாற்றுறோம் பி, அதுக்கு பிறகு எஃப்டி. தஸ் புரியுதா எல்லாருக்கும்? இருங்க, இதை வந்து நான் அடுத்த இதில் ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் த பேர். இப்போ ஏபிசிடிஇஎஃப்ல நான் எப்படி இது பார்க்குறேன்? இதை நான் ஹைலைட் பண்ணலை. பிஐயும் எஃப்ஐயும் நான் கனெக்ட் பண்ணுறேன். சேலஞ்சஸும் சேலஞ்சிங் ஷிஃப்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். புரியுதா? சரி, நான் இப்போ இதில் ஓவராலாக ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுத்தேனா? ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, ஓவராலாக பார்க்காம இப்படி பாருங்கள். சேலஞ்சஸையும் சேலஞ்சிங் ஷிஃப்ட்டு இங்கே ரிமோட்டையும் ரிமோட் ஒர்க்கையும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கீவேர்ட்ஸ். ஆனால் இனிஷியலி ஃபஸ்ட்டு வரணும், அதற்கு பிறகு ஓவர் டைம் வரணும். ஸோ பிஐயும் எஃப்ஐயும் சி வந்துட்ட பிறகு தான் இ வரணும்னு ஒரு ஐடியா வருதா? சி வந்த பிறகு நடுவில் வேறு தானே வரலாம், சிஇ தான் வர முடியும் நான் சொல்ல வரல. சி வந்த பிறகு தான் இ வரணும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், சேலஞ்சஸ் வந்த பிறகு தான் திஸ் சேலஞ்சுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ பி வந்த பிறகு தான் நான் எஃப் வர முடியும். ஓகே, அதுக்கு தான் நான் இங்கே கேப்பு போடுறேன் பாருங்கள். இப்படி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா பி வந்த உடனே எஃப் வரணும்னு நான் சொல்லலை. ஸோ பிக்கு பிறகு
நீங்கள் போடுவீங்க இல்லையா, நடுவில் ஒரு கேப் வச்சு ஒரு 2 சீட்டுக்கு அப்புறம் தான் இவர் வருவார். ஸோ அந்த மாதிரி நடுவில் ஏதாவது வரலாம். ஆனால் இப்போ நான் 2 பேர் பண்ணிட்டேனா, ஸோ சிஏ இப்போ இப்போ அதே வாங்க. ஸோ பி வந்த பிறகு தான், ஸோ சிஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். ஓகே, சிஏ ஃபஸ்ட்டு போட்டுட்டோம், டிஏ நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டோம். இப்போது பி வந்த பிறகு தான் எஃப். ஸோ பி எங்கே வரும், ஹவவர் வந்த பிறகு தான் வரணும். ஓகே, ஸோ பியையும் எஃப்ஐயும் பக்கத்தில் நான் போடுறேன். புரியுதா? ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நான் செய்கிறது புரியுதா? ஓகே, சிக்கு பிறகு இயை போடுறேன். அப்போ இங்கே ஏ ஃபிக்ஸ் ஆகுதா? கரெக்டாக வருதா? இப்போ வந்து நவ் ஆர் யூ கெட்டிங் இட்? இந்த டெக்னிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? நீங்கள் எது ஈஸின்னு சொன்னாதான் நான் அதற்கு பிறகு நான், ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இப்படியே கொடுக்கும் பொழுது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரையிங் லைக் திஸ். ஓகே, இருங்க, I'll erase and I'll do it again. ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு எது ஸோ ஈஸி திஸ் மெத்தட். எஸ், இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்க்காதீங்க, ஓரளவு படிச்சுட்டு இப்போ ஹவவர் சேலஞ்சஸ் சேலஞ்சிங் ஷிஃப்ட். ஓகே, பி வந்த பிறகு எஃப் வரணும். ஸோ ஆனால் நடுவில் வேறு தானும் வரலாம். ஓகே, ஐ எம் ரிப்பீட்டிங். அதே மாதிரி ரிமோட் ஒர்க்கு, ரிமோட், இது ரெண்டும் பக்கத்தில் வரலாம். இனிஷியலி இருக்கிறதுனால சி வந்த பிறகு தான் இ வரணும். இங்கே அதே மாதிரி ஹவவர்னு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு தான் எஃப் வரணும்னு போடுற, நடுவில் எதானும் வரலாம். டெய்லி 1 ஹோம்ஒர்க் கொடுங்க மேம். எப்போ நம்ம செய்யாது, இப்போ நம்ம எவ்ரிடே திஸ் இஸ் எத்தனாவது கொஸ்டின், இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 18, 19, 20, 21 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். 21 வரைக்கும் தான் இந்த பாராஜம்பிள்ஸ். யூ ஹாவ் 20 more questions, நோ வனிதா? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 20 questions-ல என்ன டவுட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் வனிதா. அண்ட் நம்ம செஞ்சதுலேயே நம்ம செய்ய வேணாம். ஓகே, ஸோ அதெல்லாம் வேற கொஸ்டின் தானே, அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதை ஒர்க் பண்ணுங்க. பண்ணிவிட்டு யூ போஸ்ட் த டவுட்ஸ். எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்கன்னா, பிகாஸ் ஐ டுக் பர்மிஷன். ஏன்னா ஆஃபீஸில் வந்து எனக்கு மட்டும் அதை சொல்லிட்டாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு இல்லை மேம், உங்கள் ஸ்டைலில் எடுங்கன்ட்டாங்க. ஸோ நான் கேட்டேன், ஸோ டே 16 கொஞ்சம் கொஸ்டினாலும் டே 16 வச்சுக்கோங்க மேம், மற்றது அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த ஒரு, எனக்கும் உங்களுக்கும் அந்த ப்ளே கிரவுண்டை அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கு உங்களுக்கு. ஐ எம் சால்விங் ஒன்லி 25, 15 questions அண்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20 questions we cannot discuss. அதெல்லாம் உங்கள் ஹோம்ஒர்க். அதில் டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நம்பர் மட்டும், கொஸ்டின் நம்பர் மட்டும் போடுங்க. அதில் ஒரு 5-6 கொஸ்டின் யார் நிறையா ஒரே கொஸ்டின் கேட்குறாங்களோ அதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பேக் எண்ட் ஒர்க்கு தெரியுமா? சும்மா நாங்களா ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஈஸி. பட் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், டிஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, சி வந்த பிறகு தான் எங்கேயோ இந்த 2 இடத்துல இ வரணும். ஓகே, எஃப், ஓகே சி, ஓகே சி இ, ஓகே இனிஷியலி ஓவர் டைம் அப்படியே இஏ பக்கத்தில் போட்டு பார்க்குறேன். ஓகே, பிஎஃப். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், இங்கே பிஎஃப் போடுறோம். இப்போ ஏ என்ன சொல்லுது, as the pandemic receded many organizations began. இப்போ இது வந்து இங்கே நடுவில் எஃப் சேலஞ்சிங் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் பேண்டமிக் ரெசீடட் வராது. பேண்டமிக் எங்கே கொடுத்துருக்கோம், இந்த 2ல். ஸோ இங்கே போட்டுருங்க சிஇஏ பிஎஃப்டி. புரியுதா? something like your seating arrangement.
daily tomorrow also நாளையோட பேப்பரோட பேராஜம்பல் டிஸ்கஸ் பண்ணலாமா? Shall I bring that as the first question? வனிதா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வரீங்க, அதனால் மிடில்லையே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அரௌண்ட் 8:30க்கு தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நம்ம ஒரு 8:30க்கு டுமாரோ ஆல்சோ we will discuss parajumbles. Okay, you have more questions, please solve. I have brought all the vocabulary questions also, but the time is up. So tomorrow the same time we will meet to discuss tomorrow's questions, as well as whatever questions you have doubts, we will discuss. Okay, see you all tomorrow. Till then, bye. Have a great day.